அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சைக்காலஜியோடைய கொஸ்டின் பேங்க். ஸோ அதுதான் நம்ம இந்த காணொளியில டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சைக்காலஜியோடைய கொஸ்டின் பேங்க்ஸ். அந்த கொஸ்டின் பேங்க்ல பார்த்தீங்கன்னா, மொத்தமா 800 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேங்க்ல நீங்க 800 கொஸ்டின் நீங்க தரவு பண்ணிட்டு போனாலே நமக்கு போதுமானது. 6 யூனிட் நமக்கு இதில கவர் ஆகும். இந்த 800 கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, மொத்தமா நமக்கு 6 யூனிட் கவர் ஆகும். நியூ சிலபஸ்க்குள்ள நம்ம 6 யூனிட் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 800 கொஸ்டின் மட்டும் நம்ம படிச்சுட்டு போனா போதுமா சார்? அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சில பேர் கேட்கலாம். இந்த 800 கொஸ்டின் உங்ககிட்ட வேற சோர்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க படிச்சுட்டு போங்க. இல்ல வேற சோர்ஸ் நம்மகிட்ட இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இத பார்த்துட்டு போங்க. வேற ஏதாவது நம்ம எம்சிக்யூஸ் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அந்த எம்சிக்யூஸ் கூட நீங்க பார்த்துட்டு போங்க. ஸோ சோர்ஸ் எதுவுமே இல்லன்னா, நம்ம இத வச்சு நம்ம படிச்சுட்டு போனாலே போதுமானது. ஸோ நமக்கு அதுல மொத்தம் 30 மார்க் கேட்பாங்க. அந்த 30க்கு நம்ம கண்டிப்பா 25 வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிலபஸ் ரிலேட்டடா தான் கேட்பாங்க. ஆனா, டைரக்ட் கொஸ்டின் எதுவுமே இருக்காது. எல்லாமே இன்டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும். நம்ம படிச்சுட்டு போய் அங்க நம்மளுடைய பிரெயின் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாரி தான் இருக்கும் தவிர, எந்த புக்ல இருந்தோ, இல்ல எந்த சோர்ஸ்ல இருந்தோ அப்படியே டைரக்ட்டா கொஸ்டின் எடுத்து குடுத்துற மாட்டாங்க. ஏன்னா, அவ்வளோ ஈஸியான எக்ஸாம் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம்ல நம்ம வெற்றி பெற்றா நமக்கு டைரக்ட்டா நமக்கு வேலை வாய்ப்பு. ஸோ அதனால நீங்க உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ, அத நீங்க தரோவா படிச்சுட்டு போங்க. அது ரிலேட்டடா தான் கேட்பாங்க தவிர, அதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ அது ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இது சைக்காலஜி, ஜிகே பொறுத்து. மத்தபடி நம்ம மேஜர் பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடா தான் கேட்டு ஆகணும். வேற வழியே கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட அப்படியே கேட்கலாம். இல்ல நெட்டோட கொஸ்டின் கூட அப்படியே கேட்கலாம். ஸோ வாங்க நம்ம காணொளிக்கு போலாம். யாருக்கெல்லாம் அ இந்த மெட்டீரியல், இந்த ஃப்ரீ மெட்டீரியல் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, நீங்க டெலிகிராம்லேருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஜிகே 10 யூனிட்க்கு உண்டான மெட்டீரியல் இருக்கு. தரமான மெட்டீரியல் இருக்கு. அந்த எம்சிக்யூஸ் நீங்க கவர் பண்ணிட்டு போனாலே போதுமானது. ஸோ அத நீங்க என்ன பண்ணலாம்னா, அத வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல். ஸோ எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தரமான மெட்டீரியல் ஜஸ்ட் 599க்கு தான் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. ஸோ அந்த மெட்டீரியல் நீங்க படிச்சுட்டு போய் கண்டிப்பா நமக்கு எக்ஸாம்ல நமக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. ஸோ வாங்க நம்ம காணொளிக்குள்ள போவோம். ஸோ இந்த காணொளி எதுக்காகன்னா, இந்த 800 கொஸ்டின் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த 800 கொஸ்டின் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது இந்த காணொளில. ஸோ அதனால நம்ம இந்த 800 கொஸ்டின் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒன் பை ஒன்னா நான் காமிச்சிடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலா படிச்சுக்கங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிசு பருவம். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு டீட்டெயில் வைஸா, சிலபஸ் வைஸா இருக்கும். ஸோ பியாஜோட கோட்பாடு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் புது கல்விக் கொள்கையை பத்தி கேட்டிருப்பாங்க. ஸோ அது மாரி நமக்கு நியூ சிலபஸ்ல என்னென்ன நமக்கு கேட்டிருக்காங்களோ, அது எல்லாமே நமக்கு இதில கவர் ஆகும். ஸோ வாங்க நம்ம அதில ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி தவறு செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது நல்வழி ஆ எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தவறு செய்யும் மாணவனை நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆ திருத்த ஏற்றது நல்வழி. க கற்றுக் கொடுத்தல். ஸோ இதுதான் நம்ம தவறு செய்யும் மாணவர்களை நம்ம ஆ அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். ஸோ தவறு செய்யும் மாணவர்கள் நம்ம அதில ஆப்ஷன்ஸ் குடுப்பாங்க. அடிக்கிறது, திட்டுறது அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம குடுக்காம, நம்ம அறிவுபூர்வத்தனமா நமக்கு நம்ம பதில் சொல்ற மாரி தான் இருக்கும் அதில. கற்றலின் முக்கிய காரணி ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கவர்ச்சி. ஸோ கற்றலில் முக்கிய காரணி ஒன்று கவர்ச்சி. இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வெறும் வாயால மட்டும் மாணவர்களுக்கு நம்ம பாடம் நடத்துறத விட, ஏதாவது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம பாடம் நடத்தலாம். இல்ல ஏஐ மூலியமா நம்ம பாடம் நடத்தலாம். ஸ்மார்ட் போர்ட் வச்சு பாடம் நடத்தலாம். ஸோ அதுதான் அந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அதுக்கப்புறம் 313வது கொஸ்டின் பாருங்க. சைக்காலஜி என்னும் சொல் எந்த மொழி சொல்? கிரேக்க மொழி சொல். 313வது கொஸ்டின் சைக்காலஜி மொழி சொல் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. கிரேக்க மொழி சொல்லேருந்து வந்துச்சு. ஸோ அது மாரி நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம எல்லாமே டீட்டெயிலா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. ஆனா காணொளி ரொம்ப பெருசா போயிரும். நான் உங்களுக்கு டெலிகிராம்ல போட்டுறேன். நீங்க எடுத்து நீங்க படிச்சு பார்த்துக்கங்க. குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் யார்? அப்படின்னு சொல்லிங்கன்னா ரூசோ. ஸோ ரூசோ தான் குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும். 66வது கொஸ்டின். ஸோ அதேமாரி ஒரு கொஸ்டின்ஸும் நமக்கு
தரமான கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்மளுடைய சிலபஸ்க்கு ஏற்ற கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பியாஜேவோட கோட்பாடு கேட்பாங்க. அதேமாரி யார் யாரெல்லாம் நம்ம உளவியல்ல யார் யாரெல்லாம் எந்தெந்த ஆத்தர்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய கோட்பாடுகள் கேட்பாங்க. அந்த கோட்பாடுக்கு உண்டான கரெக்டான பதில், கேள்வி, பதில் 2மே இருக்கும். அடாலசன்ஸ் பத்தி கேட்பாங்க. ஸோ அடாலசன்ஸ் பத்தி நம்ம படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உடல் பருவம். ஸோ ஒரு குழந்தை பருவம், உடல் பருவம் எப்படி எப்படி வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி அதை கேட்பாங்க. அதுக்கப்புறம் மூளை வளர்ச்சி எப்படி அடையுது அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். அதேமாரி நமக்கு ஆண்டுகள், எந்த ஆண்டுகள் என்ன நமக்கு புது கொள்கை எப்போ வந்துச்சு, புது கல்விக் கொள்கை எப்போ வந்துச்சு, அதுக்குண்டான முக்கியத்துவம் என்ன, ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசியோடைய முக்கியத்துவம் என்ன, அதெல்லாமே நமக்கு டீட்டெயிலாக இதில் நமக்கு இருக்கும். ஸோ எல்லாமே நம்மளுடைய எஜுகேஷன் சைக்காலஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இது. மொத்தமாக 800 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, தேசிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2025. ஸோ தேசிய கலைத்திட்டம் 166வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தேசிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்த ஆண்டு 2025. ஸோ அதேமாரி ஆண்டுகள் நிறைய இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா, குமரப்பருவம் என்பது டேஷ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 10 டு 20 ஆண்டுகள் குமரப்பருவம். பள்ளி பருவம் என்பது 6 டு 10 ஆண்டுகள். அதுக்கப்புறம் பள்ளி முன் பருவம் எதுனா 3 டு 6 ஆண்டுகள். குறுநடை பருவம் எதுனா 1 டு 3 ஆண்டுகள். அதுவும் சிசு பருவம் எதுனா 0 டு 1 ஆண்டுகள். ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ பியாஜேயோடைய கோட்பாடு கூட நமக்கு இதில் இந்த கொஷின்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் எட்வர்ட் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. அதுவும் இஹெச் வெபனர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஹியூமனிட்டி சைக்காலஜியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது மாதிரி அதுக்கப்புறம் வால்நட். ஸோ வால்நட் எதை பற்றி கொடுக்குறாங்க, முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வால்நட். ஓகே. ஸோ அதேமாரி நமக்கு சைமன்னு, ஸ்கின்னரு, இவங்க பற்றிலாம் நமக்கு டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்குது. இதெல்லாம் சிலபஸ் வரும். பிஹேவியரிசம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இதில் 800 கொஸ்டின் இதில் படிச்சிக்கலாம். நீங்கள் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் ஃப்ரீயாகவே நீங்கள் டெலிகிராமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி ஸோ அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1978ஆம் ஆண்டு. ஸோ அதேமாரி நமக்கு 1 by 1 விஸ்வபாரதி என்பது ஒரு டேஷ், அது பல்கலைக்கழகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பாலியல் என்பது அப்பிரிவின் தேவையாகும். ஸோ உடலியல் தேவை. அதுக்கப்புறம் ஸோ 1 by 1 நமக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி ஸோ கேட்டல். அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் அன் ஸ்ட்ரக்சரலிசம் எட்வர்ட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு கேட்டிருப்பாங்க. த ஃபாதர் ஆஃப் அன் அட்டாச் தியரி ஜான் பவுலே. அது ஃபாதர் ஆஃப் அன் சோஷியல் சைக்காலஜி லூயின்ஸு. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இது படித்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இது 800 கொஸ்டின்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இது எல்லாமே நமக்கு முக்கியமான கொஸ்டின்ஸு. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ சில கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, சில கொஸ்டின்ஸ் நமக்கு தமிழ்லேயும் இருக்குது. ஓகே. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.